முதல்வர் கோபத்தில் உள்ளார். பார்க்க முடியாது. கில்லி சரத் மீது கடுப்பில் விஜய். அமைச்சர் பதவி காலி. தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைந்த சில நாட்களிலேயே உட்கட்சி பூசல்களும் சலசலப்புகளும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளன. போதைப்பொருள் ஒழிப்பு பேரணியில் கலந்து கொண்டு முதல்வர் விஜய் நீதியுரை வழங்கிய சில மணி நேரங்களிலேயே அவரது சொந்த அமைச்சரவையைச் சேர்ந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கில்லி சரத்குமாரின் பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இந்த விவகாரம் தற்போது தாவேக தலைமை வரை சென்று அமைச்சரவை மாற்றத்திற்கான விவாதமாக உருவெடுத்துள்ளது. கடந்த வாரம் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக முதல்வர் விஜய் தலைமையில் ஒரு பிரம்மாண்ட மாரத்தான் பேரணி நடைபெற்றது. பொதுமக்களிடையே இந்த நிகழ்வு பெரும் வரவேற்பை பெற்றிருந்த சூழலில் அதற்கு நேர்மாறாக சில மணி நேரங்களிலேயே சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ காட்டுத்தீயாக பரவியது. IPL கிரிக்கெட் போட்டியின் போது எடுக்கப்பட்ட அந்த பழைய வீடியோவில் அமைச்சர் கில்லி சரத் தனது மொபைல் திரையில் ஒரு வெள்ளை நிற பவுடரை ATM கார்டு கொண்டு நேர்த்தியாக கோடு கிழிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோவை தக் லைஃப் என்ற டேகுகளுடன் பகிர்ந்து தாவேக அரசுக்கு எதிராகவும் முதல்வரின் போதை ஒழிப்பு கொள்கைக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கினர். இது கட்சிக்கும் ஆட்சிக்கும் மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியது. சர்ச்சை தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து அமைச்சர் கில்லி சரத் தரப்பில் இருந்து ஒரு விளக்க வீடியோ வெளியிடப்பட்டது. அதில் விளையாட்டு அரங்கில் தனது 1.5 வயது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் மாத்திரையை நசுக்கி தருவதற்காகவே மொபைல் போனையும் கார்டையும் பயன்படுத்தினேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த விளக்கம் பொதுமக்களிடையேயும் அரசியல் வட்டாரத்திலும் நம்பும்படியாக இல்லை என்றும் எரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றியது போல மாறிவிட்டது என்றும் தாவேகவின் முக்கிய நிர்வாகிகள் கருதுகின்றனர். இந்த விவகாரம் ஒட்டுமொத்தமாக வைரலாகி முதலமைச்சர் விஜயின் கவனத்திற்கு சென்றது. வீடியோவை பார்த்த முதல்வர் கடும் அதிர்ச்சியடைந்ததாகவும் போதை ஒழிப்பு பேரணி நடத்திய அதே நாளில் இப்படி ஒரு சம்பவம் அரசுக்கு அவமதிப்பை தேடி தந்துள்ளதாக கூறி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை அழைத்து மிக கடுமையான தொனியில் கண்டித்ததாகவும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கில்லி சரத்தை அமைச்சரவையில் இருந்து உடனடியாக நீக்கலாமா என்ற ஆலோசனையிலும் முதல்வர் இறங்கியதாக தெரிகிறது. தனது அமைச்சர் பதவி பறிபோகும் சூழல் உருவாகி இருப்பதை உணர்ந்த கில்லி சரத் கடும் கலக்கமடைந்தார். உடனடியாக நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கிரீன்வேஸ் சாலையில் உள்ள பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தின் இல்லத்திற்கு விரைந்தார். அங்கு புஷி ஆனந்தை சந்தித்த சரத் மிகவும் உருக்கமாகவும் பதற்றத்துடனும் பேசியுள்ளார். அண்ணே, இது ஏதோ பழைய இன்ஸ்டாகிராம் ரீல் வீடியோ. அதை வேணும்னே திட்டமிட்டு இப்போ பெருசு பண்ணி அரசியல் பண்றாங்க. என் விளக்கத்தை முதல்வர்கிட்ட சொல்லி புரிய வையுங்கண்ணே, என் பதவியை காப்பாத்துங்க என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். இருப்பினும் இந்த சந்திப்பில் அமைச்சர் சரத்திற்கு எந்தவித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. கில்லி சரத்தின் குடும்பத்தினர் முன்னிலையிலேயே கையை விரித்த புஷி ஆனந்த், தளபதி இந்த விஷயத்தில் பயங்கர கோபத்தில் இருக்கிறார். என்னால் இதில் தலையிட முடியாது. கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் எந்த விஷயத்தையும் அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். என்னால் எந்த உத்தரவாதமும் தர இயலாது என கராராக கூறிவிட்டதாக தெரிகிறது. முதலமைச்சரின் இந்த கடுமையான அணுகுமுறை மற்றும் புஷி ஆனந்தின் பிடிகொடுக்காத பேச்சு ஆகியவற்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அமைச்சரவை விரிவாக்கம் அல்லது மாற்றம் மிக விரைவில் நடக்கலாம் என்றும் அதில் கில்லி சரத்தின் விக்கெட் விழுவது நிச்சயம் என்றும் அறிவாலய மற்றும் கோட்டை வட்டாரங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன.